மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு சமஸ்கிருத அறிஞரும் பேராசிரியருமான திரு ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். சமஸ்கிருதம் அப்படின்றது நம்ம நாட்டின் ஒரு முக்கியமான தொன்மையான மொழி அப்படின்றது தெரியும். கலாச்சார ரீதியாக இந்த மண்ணோடு பிணைக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஒன்று, சமஸ்கிருதம் ஒன்று அப்படின்னு தெரியும். தமிழ் வழக்கு மொழியாகவும் சமஸ்கிருதம் வேத மொழியாகவும் கடவுள்களின் மொழியாகவும் பார்க்கப்படுவதாக பொதுவாக ஐதீகம் இருக்கிறது. இப்படி நம்ம தமிழும் சமஸ்கிருதமும் இரு கண்கள், சிலர்லாம் சொல்லுவாங்க சிவனின் ருத்ரத்திலிருந்து வந்த மொழிகள் அப்படின்லாம் இரு துருவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகளாக பார்க்கக்கூடிய இந்த சமஸ்கிருதம் தொடர்ந்து இகழப்பட்டு வருவதை நம்ம பார்த்துட்டு வரோம். சமீபத்தில் பார்லிமெண்ட்டில் திமுகவுடைய எம்பி, மத்திய சென்னை எம்பி திரு தயாநிதி மாறன் இதுக்கு வெறும் 1000 பேர் பேசக்கூடிய சமஸ்கிருதத்துக்கு எதுக்கு டிரான்ஸ்லேஷன் நீங்கள் கொடுக்கணும், அதற்கு எதுக்கு ஒரு டாக்ஸ் பேயர்ஸ் மணியை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்தார். சமஸ்கிருதம் வெறும் 1000 மக்கள் தான் பேசப்படுதா அப்படின்ற விவாதம், கேள்வி இந்த இடத்துல எழுது. 2 மாநிலங்களில் அஃபிஷியல் லாங்குவேஜாகவே சான்ஸ்கிரிட் இருக்குன்றது நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதை தாண்டி சான்ஸ்கிரிட் அப்படின்றது வெறும் கடவுள்களுக்காக ஓதப்படும் மந்திரங்களிலும் வேதங்களிலும் புராணங்களை படிப்பதற்கான ஒரு லாங்குவேஜுமாகவும் மட்டுமே இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. அதுதானா சமஸ்கிருதம்? வணக்கம். ஒரு நல்ல விஷயம், நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு, அடிப்படையில நம்ம சம்ஸ்கிருத துறையை நம்ம எப்படி பார்க்கணும், சம்ஸ்கிருத இலக்கியம், சம்ஸ்கிருதம்ங்கிற அந்த ஒரு அந்த டோட்டல் பிக்சர் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம புருஷார்த்தங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தமிழ்லயும் நமக்கு தெரிஞ்சிருக்கு, திருவள்ளுவரும் அந்த விஷயம் தான் சொல்லியிருக்காரு. அறம், பொருள், இன்பம், வீடும் அதுல இருக்குன்னு சொல்றாங்க. வீடு பேரு சம்பந்தப்பட்ட கருத்துக்களும் திருக்குறள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி அதே அடிப்படைதான் சம்ஸ்கிருத துறையிலையும். அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 விஷயங்களுமே அதுல உள்ளடங்கி இருக்கு. நீங்க ஆன்மீகம், கோயில் பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட வெறும் மோட்சம், எப்படி நம்ம மேலுலகத்துல நமக்கு நல்ல கதி கிடைக்கும், நல்ல நிலை கிடைக்கும் அப்படின்றது சம்ஸ்கிருதத்துல இருந்தாலுமே, அறம், பொருள், இன்பம் இந்த 3த்தையும் முழுமையாக எப்படி அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தியும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. அதுக்காகவே 18 வித்யாஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றாங்க, 18 டிவிஷன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு. அதுல ஒண்ணு மோக்ஷ சாஸ்திரம் தவிர மத்த 17 விஷயங்கள் கிட்டத்தட்ட நம்ம இந்த வாழ்க்கை, நாம இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை, நாம சுற்றி பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதை எப்படி நம்ம முழுமையாக நம்முடைய அறம், பொருள், இன்பத்துக்காக பயன்படுத்த வேண்டும், அதை பத்தி முறையாக எப்படி அதை ஆராய்ச்சி செஞ்சு அதை நம்முடைய இதுக்கு பயன்பாட்டுக்கு எப்படி கொண்டு வர வேண்டும். தர்மசாஸ்திரம்னு இருக்கு, அர்த்த சாஸ்திரம்னு இருக்கு, காமசாஸ்திரம்னு இருக்கு. இப்படி எல்லாத்துலயும் இது தர்ம, அர்த்த, காம அப்படின்னு சொன்னாலுமே ஒவ்வொன்றுலயும் பல நூற்றாண்டுகளுக்கான, 1000 வருடங்களுக்கான நூல்கள் அங்க இருக்கு. சோ அதனால அது சம்ஸ்கிருதம் ஆன்மீகத்துக்கான ஒரு துறையா அப்படின்னா அது ஒரு பார்ஷியல் ட்ரூத்னு சொல்லலாம். இதுல கிட்டத்தட்ட 90-95% நூல்கள் இந்த தர்ம, அர்த்த, காமங்களுக்கான, அறம்பொருள், இன்பம் இதுக்கான விஷயங்கள் ஏராளமாக இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஓகே, இதை தாண்டி நம்ம கேட்கும்போது முதல் விஷயமா நான் கேட்கணும்னு நினைக்கிறது, நம்ம சமஸ்கிருதம் அப்படின்றது கோவில்களில் மந்திரங்களாக நாம் கேட்கக்கூடிய விஷயம். விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கும்போது சில விஷயங்களை நம்ம கேட்போம். அதுபோல் பல ஸ்லோகங்கள் வீடில் ஒலிக்கும் போதே நமக்கு தெரியும். இதை நான் கேட்கும்போது இது பக்தி அப்படின்ற பக்தி மொழியாக மட்டுமே சமஸ்கிருதம் இருக்கிறதா அப்படின்ற விஷயம் வருது. சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை, இதுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜே ஈஸியாக ரீட் பண்ணக்கூடிய லாங்குவேஜாக சான்ஸ்கிரிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் அறிவியலும் சமஸ்கிருதமும் எப்பேற்பட்டதாக பிணைக்கப்பட்டது, அடுத்தடுத்து ஒன்றிணைக்கப்பட்டது?
நீங்க முதல்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அதாவது கோவில்கள்ல மந்திரங்கள் அதுக்கான மொழி சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுதுன்னு. ஒரு சின்ன தரவு உங்களுக்கு ஒரு தகவல் தரேன். இப்போ போன வருஷம் யூரோப்பியன் ரிசர்ச் கவுன்சில் அப்படின்னு இருக்கு, ERC அப்படின்னு சொல்லுவாங்க. கோடிக்கணக்கான யூரோஸ் அவங்க வந்து பலவிதமான ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸுக்கு அவங்க சாங்ஷன் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னா அப்படின்னு இருக்கு. அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வியன்னாக்கு 88 கோடி ரூபாய், அதாவது ரூபாய்கள்ல பார்க்கும் பொழுது, அதுவே யூரோஸ்ல பார்க்கும் பொழுது 9,651,263 யூரோஸ். அதை நம்ம ரூபாய்கள்ல கன்வெர்ட் பண்ணும்போது 88 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காக சாங்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, மந்த்ரம்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். அதாவது இந்த ஏசியா கண்டம் இன்னும் பல நாடுகள்லயும் பல மந்திரங்கள், அதாவது பௌத்த ட்ரெடிஷன்ல இருக்கட்டும், ஹிந்து ட்ரெடிஷனா இருக்கட்டும், இன்னும் டிபெட்டியன் ட்ரெடிஷனா இருக்கட்டும், இப்படி பல ட்ரெடிஷன்ஸ்ல மந்திரங்களை உபயோகப்படுத்துறாங்க. மந்திரங்கள் ஹீலிங்காகவும், அதாவது ஒரு சிகிச்சை முறையாகவும் இருக்கு. அப்போ இந்த மந்திரங்கள் வாழ்க்கையில எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத சயின்டிபிக்கா சிஸ்டமேட்டிக்கா ஸ்டடி பண்ணணும்ன்றதுக்காகவே 88 கோடி ரூபாய்க்கான ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கான சாங்ஷனும் ஆயிடுச்சு, அங்க ஒர்க்கும் ஆரம்பிச்சிருக்காங்கன்றது ஒரு தகவல். இதே மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது இது மந்திரங்கள்லயும் விஞ்ஞானம் இருக்கு அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலும், அதுல பக்தி, ஹீலிங் இந்த விஷயங்கள் இருக்குன்ற ஒரு விஷயமா இருந்தாலுமே, சம்ஸ்கிருதத்துல அறிவியல் தொடர்பான பல விஷயங்கள் இருக்கு. நீங்களே மறுபடியும் சொன்ன மாதிரி கணினிக்கு உகந்த மொழி சம்ஸ்கிருதம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த விஷயமும் பேசப்படுது. இது எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, 1985 வருஷம் ரிக் பிரிக்ஸ் அப்படின்றவர் வந்து AI மேகசின், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேகசின், அதுல ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு, நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் இன் சான்ஸ்கிரிட் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல் எழுதுறாரு. அதுல அவர் முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, பாணினி மகரிஷி, அதாவது பாகிஸ்தான்ல, அதாவது இப்ப உள்ள பாகிஸ்தான்ல பிறந்தவர், ஆனா அது அகண்ட பாரதத்துல அவர் அந்த பெஷாவர் அந்த பகுதியில பிறந்த ஒரு முனிவர், ஒரு ஆராய்ச்சியாளர் தான் நம்ம சொல்லணும். முனிவர்னு சொல்லும்போது மறுபடியும் அதே கோவில் பூஜை, தியானம், ஆன்மீகம் ஞாபகம் வருது. முனிவர்ங்கிற வார்த்தைக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, மனநாத் முனிஹி அப்படின்னு சொல்றாங்க. The one who constantly contemplates and thinks, he is முனி அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால முனிவர்ங்கிற வார்த்தைக்கும் அந்த மாதிரி இன்னும் சிம்பிள் டேர்ம்ல ஞானி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதாவது ஞானின்னு சொல்லிட்டோம்னா நம்ம அவரை வந்து ஒரு எக்ஸால்டட் பொசிஷன்ல வச்சிடறோம், ஓ அவர் மேல அப்படின்ற மாதிரி. இவர் சயின்டிஸ்ட்னு நம்ம சொல்லும் பொழுது, சயின்டிஸ்ட் நம்ம அந்த ஒரு சயின்டிஸ்ட் ஒரு வார்த்தை பயன்படுத்தினா உங்க மனசுல என்ன பிக்சர் வரும் அப்படின்னா, ஓ ஒரு லேப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி, the one who is acting, the one who is experimenting அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு பிக்சர் வருது இல்லையா, அதே அர்த்தம் தான் முனி அப்படிங்கிற வார்த்தைக்கு. the one who constantly contemplates, அதாவது தொடர்ந்து சிந்திச்சுட்டு இருக்கக்கூடியவர் அப்படின்னு. சோ கமிங் பேக் டு இந்த கணினிக்கான மொழி சம்ஸ்கிருதம்னு பார்க்கும் பொழுது, இந்த ரிக் பிரிக்ஸ் அவர் நாசாவுடைய ஒரு ரிசர்ச் அசோசியேட். அவர் நாசா விஞ்ஞானி அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் அதுல ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இருக்கு, எய்ம்ஸ் ரிசர்ச் சென்டர் அப்படின்னு. அதுல அவர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளரா பணிபுரிஞ்சிருக்கார். சோ அவர் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல பாணினி மகரிஷி கட்டமைத்த அந்த அஷ்டாத்தியாயில ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அந்த லாங்குவேஜ ரெப்ரசென்ட் பண்ணிருக்கார். அதை நம்ம ரெப்ளிகேட் பண்ணினோம்னா அதுல நமக்கு மாடல்ஸ் கிடைக்குது. அது மூலமாக நம்ம வந்து அதுல இருந்து we can learn lessons for the programming language. அதாவது லாங்குவேஜ், அதாவது மொழின்றது ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு நேச்சுரல் லாங்குவேஜ், இன்னொன்னு ஆர்டிபிஷியல் லாங்குவேஜ். இப்போ கம்ப்யூட்டருக்கு இப்ப நாம பேசக்கூடிய மொழி புரியாது. சோ அதுக்கு ஒரு இஃப் தென், கோ டு, லூப், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம அதை சிஸ்டமேட்டிக்கா அதுக்கு சொல்லணும். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா, இப்ப நமக்கு வந்து நான் ஒண்ணு சொன்னா உங்க மனசுல ஒரு சில விஷயங்கள், இன்னும் பல விஷயங்கள் மனசுல துவனியானது ஏற்படும். ஆனா கம்ப்யூட்டருக்கு அந்த மாதிரி ஒண்ணும் ஏற்படாது. ஏன்னா இட் வில் ஒன்லி obey the command what has been given. நீங்க அந்த சிவாஜி படம் பார்த்திருக்கலாம். அதுல அந்த ஒரு சிட்டி அவர் வந்து ரொம்ப லிட்ரலா என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அந்த ரோபோ. எந்திரன். சோ அந்த மாதிரி அந்த மொழி அப்போ ரொம்ப தெளிவா
எல்லாத்தையும் எக்ஸ்பிளிசிட்டா வெளிப்படையா அந்த மாதிரி சொல்ல வேண்டியது அந்த அமைப்பு சம்ஸ்கிருதத்துல இருக்கு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சாரு. சோ அதனால யாரெல்லாம் அந்த ஆர்டிபிஷியல் அதாவது அந்த மெஷின் லேர்னிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க சம்ஸ்கிருதத்துல இருந்து பல விஷயங்களை கத்துக்க முடியும் அப்படின்னு. சம்ஸ்கிருதத்திலயும் கூட நம்ம சம்ஸ்கிருதம்னு பொதுவா பேசுறோம், நம்ம பாரம்பரியமான அறிஞர்களுடைய பார்வையில 3 மொழி இருக்கு அதுல சம்ஸ்கிருதம்ங்கிறதுல. அதிபாஷா, சாஸ்திர பாஷா, பாஷா அப்படின்னு 3 லெவல்ஸ்ல மொழியானது இருக்கு. அதிபாஷான்றது என்ன அப்படின்னா, முனிவர்கள் ஆழ்ந்த தவத்துல இருப்பாங்க, அப்போ அவங்க சிந்திக்க மாட்டாங்க, அவங்களுடைய மனமே ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடும். அப்போ அவங்க வாயிலிருந்து தானா மந்திரங்களானது வெளிப்படும் அந்த உயர்ந்த நிலைக்கு மனம் போனதுக்கு அப்புறமா. சோ அது அதிபாஷா, அதாவது அப்பாற்பட்ட மொழி அப்படின்னு சொல்லுவோம். நான் சாதாரணமா நாம எப்படி பேசுவோம் அப்படின்னா சிந்திச்சு சிந்திச்சு ஒவ்வொரு சொல்லியும் நம்ம பேசுவோம். ஆனா முனிவர்கள் அந்த நிலைமையில எப்படி பேசுவாங்கன்னா சொற்கள் முதல்ல வந்துரும், அதுக்கப்புறம் அதுக்கான பலவிதமான அர்த்தங்களை நம்ம அதை கற்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனாலதான் வேத மந்திரங்கள்லாம் அதிபாஷா அப்படின்னு சொல்றாங்க. மொழி அதாவது அந்த வெளிப்பாடு வந்துடுறது, அதுக்கு நம்ம அர்த்தங்கள் பல கற்பிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் பல உரையாசிரியர்கள் பல விதமான தொல்காப்பியம் கூட பார்க்கும்பொழுது பல பேர் பல உரைகள் எழுதுறாங்க காலம் வர வர. சோ அதனால அதே மாதிரி அந்த அந்த காலத்துல முதல்ல அந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுறது, அதுக்கப்புறம் அர்த்தத்தை நம்ம கற்பிக்கிறோம். சோ அது ஒரு விதமான பாஷைனா. அடுத்தது சாஸ்திர பாஷா. சாஸ்திர பாஷானா சாஸ்திரம் நீங்க பாத்தீங்கன்னா, சாஸ்திரம்னாலும் மறுபடியும் ஒரு சாஸ்திரிகள் பஞ்சகச்சம் கட்டிட்டு விபூதி போட்டுட்டு அது சாஸ்திரம் இல்ல. நீங்க பல பிராந்திய மொழிகள்ல பாத்தீங்கன்னா, மராட்டியிலையும் மலையாளத்திலையும் பாத்தீங்கன்னா சாஸ்திரம்ங்கிறத வந்து சயின்ஸ்ங்கிறதுக்கு ஈக்குவலண்டா யூஸ் பண்றாங்க. சோ ஒரு துறை, அறிவியல் துறை, அறிவியல் சார்ந்த சிஸ்டமேட்டிக் ஃபீல்ட் ஆஃப் நாலேஜுக்கு தான் சாஸ்திரம்ங்கிற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தப்படுது. சோ அதனால சாஸ்திர பாஷா அப்படின்னா, இப்போ ஒரு சயின்ஸ் ரிசர்ச் பேப்பர் எழுதுறாரு, அதுல அவர் வந்து முதல்ல இதெல்லாம் வந்துருச்சுங்க, அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் அர்த்தம் சேர்த்து எழுதலாம் அப்படின்னு வராது. அதுல ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா அந்யூன அனதிரிக்த அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்தர் மோர் நார் லெஸ், யுவர் எக்ஸ்பிரஷன் ஷுட் பி வெரி டைட், வெரி ப்ரிசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைட் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து லாங்குவேஜா டெவலப் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த நவீன நியாய சாஸ்திரம் அப்படின்னு சொல்றாங்க வங்க பகுதியில, அத ரொம்ப நவத்வீபம் வங்கம் அப்படின்னு அந்த பகுதியில அந்த சிஸ்டமேட்டிக் லாங்குவேஜ் which can precisely convey scientific truths அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிக் பிரிக்ஸ் சொல்றது இந்த சாஸ்திர பாஷையை பத்தி, சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய அதிபாஷையை பத்தி சொல்லல. பாஷான்னா என்ன, 3வது லெவல்ல நாம பேசக்கூடியது, சாதாரணமா நம்ம பயன்பாட்டுல இருக்கக்கூடியது. வந்தீங்களா, போனீங்களா, காஃபி குடிச்சீங்களா, இந்த மாதிரி சாதாரண எக்ஸ்பிரஷன். இது நம்ம காவியங்கள்ல கிடைக்கக்கூடியது. காளிதாசர், பாசர் இவரெல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம மக்களுடைய இமோஷன்ஸ், உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய நிலை வந்து பாஷா. ரிக் பிரிக்ஸ் எந்த சம்ஸ்கிருதத்தை பத்தி சொல்றாரு அப்படின்னா சாஸ்திர பாஷா பத்தி சொல்றாரு. அதுல சிஸ்டமேட்டிக் எக்ஸ்பிரஷனுக்கு அந்த காலத்திலேயே பாணினி தொடங்கி இந்த நவீன நியாய சாஸ்திரம் 12, 13வது நூற்றாண்டுகள்ல எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும்பொழுது அந்த லாங்குவேஜை தொடர்ந்து இவால்வ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அதுல இருந்து நம்ம இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் இதுக்கெல்லாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கணினிக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த பேப்பர் மூலமாக வெளிவருது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இது தவிர சயின்ஸுக்கும் நம்ம சயின்ஸை நம்ம எப்படி சான்ஸ்கிரிட்டோட பொருத்தி பார்க்கறது? சான்ஸ்கிரிட் அப்படின்றது சயின்ஸ் விஷயத்தை வேற ஏதாவது வகையில உபயோகிக்கப்படுகிறதா சார்? சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய இப்போ சயின்ஸ்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நீங்க விரிவா யோசிக்கலாம். சோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு துறையே ஆரம்பிச்சிருக்கு, இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு துறையை ஆரம்பிச்சிருக்கு. அந்த துறையினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நம்ம பண்டைய காலத்துல அந்த விஞ்ஞானம் இருந்தது, இங்க விஞ்ஞானம் இருந்தது அப்படின்னு ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்க கூடாது. அந்த தரவுகள், அந்த தகவல்களை இப்ப உள்ள வாழ்க்கைக்கு எப்படி வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற விதத்துல ரிசர்ச்சை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் IKS டிவிஷன். IKSங்கிறது இப்போ இந்த ரிசர்ச் ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. சோ அதனால இப்போ முக்கியமா நம்ம வாழ்க்கையில எப்படி பாக்குறோம் அப்படின்னா சஸ்டைனபிள் லிவிங் அப்படின்னு, அதாவது இயற்கைய பாழ்படுத்தாம அடுத்த சந்ததிக்கும் நம்ம வந்து எப்படி வந்து இந்த வளங்களை எல்லாம் விட்டு செல்வது, அந்த விதத்துல தற்போதைய வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு. சோ அந்த விதத்துல
இந்த ஐகேஎஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் இந்த ஐகேஎஸ் டிவிஷன். முக்கியமா அவங்களுடைய குறிக்கோள் வந்து முக்கியமா அதுவா இருக்கு. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது மெடிசனா இருக்கட்டும், தாவரவியலா இருக்கட்டும், இந்த மேத்தமெட்டிக்ஸ், இந்த மாதிரி பல துறைகள்ல சம்ஸ்கிருதத்துல நம்ம அந்த இன்புட்ஸ் ஆனது பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு யோகாவை எடுத்துங்களேன், மோஸ்ட் சஸ்டைனபிள் பிராக்டிஸ். அதுல எந்த பொல்யூஷனும் ஆகாது, எந்த விதமான நான் இன்வேசிவ்னு சொல்றாங்க. இன்வேசிவ்னா இப்ப வெளியில இருந்து ஒரு கத்தி எடுத்து ஒரு சர்ஜரி பண்றதோ, வெளியில இருந்து ஒரு கெமிக்கலை இன்டியூஸ் பண்றதோ, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பதஞ்சலி முனிவர் எழுதியிருக்கக்கூடிய யோக சூத்திரமா இருக்கட்டும், சுவாத்மாராமர் எழுதியிருக்கக்கூடிய ஹடயோக பிரதீபிகையா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே நம்ம உடலை நாம எப்படி பயன்படுத்திக்கிட்டு சரீர வியாதியானாய சரீரம் உபயோஜையே. வியாதி எங்க இருக்கு? உடல்ல இருக்கு. அப்ப வியாதியை போக்குறதுக்கான வழிமுறை என்ன? உடல் அவயவங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆசனம், பிராணாயாமம், இதெல்லாம் வெளியில இருந்து எதுவுமே வரதில்லை. நாமளே நம்மளுடைய மூச்சை ரெகுலேட் பண்ணிக்கிறது, உடலை சரியான விதத்துல அசைப்பது, அதுக்கான சரியான உணவு முறைகளை மேற்கொள்றது, அதுதான் யோகத்துல இருக்கு, அதுதான் ஆயுர்வேதத்துல இருக்கு. இந்த மாதிரி பல துறைகள் சஸ்டைனபிள் லிவிங் அண்ட் நான் இன்வேசிவ், அதாவது அண்ட் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ், பின்விளைவுகள் அதிகம் இல்லாத முறையில, ஹார்ம்லெஸ். கிட்டத்தட்ட நம்ம பார்க்கும்போது டேட்டா பார்க்கும்போது 27% கர்ப்பிணி பெண்கள் அமெரிக்கால எல்லாம் வந்து யோகாவை தான் பயிற்சி பண்றாங்க. ஏன்னா நல்லபடியா பிரசவம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இந்த மாதிரி பல துறைகள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு. இப்போ இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லும்பொழுது அந்த கெமிஸ்ட்ரி துறையிலையும் வந்து நிறைய இந்த ரசரத்ன சமுச்சயம், இந்த மாதிரி பல நூல்கள் இருக்கு. இயற்கையிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள். இப்போ ஒரு டெஸ்ட் டியூப் அல்லது அதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் யூஸ் பண்றோம். அந்த காலத்துல பேம்பூ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும், அதாவது மூங்கிலையே பயன்படுத்தி, இதெல்லாம் சஸ்டைனபிள் இன்புட்ஸ். அந்த மூங்கில் பயன்படுத்துவோம், அது பாழாச்சுன்னா அதை தூர போட்டுருவோம், அது மக்கி மண்ணோட மண்ணா போயிடும். அதனால மறுபடியும் விஷத்தன்மை அடையாது இந்த நிலம். சோ அந்த மாதிரியான என்னென்ன தரவுகள், என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம நூல்கள்ல இருக்கு அப்படின்றது இந்த ஐகேஎஸ் டிவிஷன் பண்றாங்க. பல ஐஐடி கரக்பூரா இருக்கலாம், ஐஐடி மும்பையா இருக்கலாம், ஐஐடி மெட்ராஸா இருக்கலாம், இவங்க எல்லாருமே கூட இந்த மாதிரி இன்புட்ஸ். ஏன்னா வேர்ல்டு லீடர்ஷிப், உலக தலைமை யாருக்கு இந்த காலத்துல ஏற்படும் அப்படின்னா, யாரு கார்பன் ஃப்ரீ, யாரு சஸ்டைனபிள் லிவிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அவங்கதான் உலக தலைவர்கள் ஆக முடியும். சோ அந்த விதத்துல இந்த எல்லா ஃபீல்ட்ஸ் ஆஃப் நாலேஜ், யோகாவா இருக்கலாம், கெமிஸ்ட்ரியா இருக்கலாம், பாட்டனியா இருக்கலாம், இது எல்லா துறைகள்லயும் சம்ஸ்கிருதத்துல பழங்கால தகவல்கள் இருக்கு. அதை நம்ம ஐகேஎஸ் ஆராய்ச்சி மூலமா எடுத்து நம்ம அதை பயன்பாட்டு கொண்டு வந்தோம்னா உலக தலைமை நமக்கு கிடைக்கும், ஆல்ரெடி கிடைச்சிட்டு இருக்கு. சோ அதுக்கான பயன்பாட்டுக்காக நம்ம இப்ப கோமூத்திரம்னு பத்தி கூட இப்போ ரீசென்ட்லி ஐஐடி டைரக்டர் காமகோடி அவர்கள் பேசினாங்க. சோ அதுலயும் எந்த விதமான கெமிக்கல் கலப்பு கிடையாது. சோ அதெல்லாமே கூட கோ விஞ்ஞானம்னு சொல்றாங்க. ஒரு பசுமாட்டை எப்படி பாதுகாக்கணும், தேசி அதாவது இண்டிஜீனியஸ் நம்ம நாட்டிலேயே உருவான இதை எப்படி பாதுகாக்கணும், ஹஸ்தியாயுர்வேதம், கஜாயுர்வேதம், அஸ்வாயுர்வேதம், இந்த மாதிரி நிறைய நூல்கள்ல இந்த பிராணிகள் எல்லாம் எப்படி நம்ம வந்து வளர்க்கணும், அதுக்கு என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து இந்த நூல்கள்ல இருக்கு. அடுத்தது அக்ரிகல்ச்சர்னு பார்த்தா கூட உபவன வினோதகா அப்படிங்கிற நூல் இருக்கு, கிருஷி பராசரம் அப்படின்னு நூல் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே இயற்கையான ஆர்கானிக் மெட்டீரியலை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து, இதெல்லாம் சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய நூல்கள். சோ இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி அதுல இருக்கிறத எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, இவ்வளவு நாள் நீங்க ஆரம்பத்துல சொன்ன பர்செப்ஷன் படி பார்வை என்ன, சம்ஸ்கிருதம்னா கோயில் பூஜைன்றதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே அடிபட்டு போயிடுது. சோ இவ்வளவு ஆர்கானிக் சஸ்டைனபிள் லிவிங்க்கு சம்ஸ்கிருதம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்ன்றது இப்போ கடந்த 10 ஆண்டுகள்ல இதுக்கான ஒரு மறுமலர்ச்சி, ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அத்தனை பேரும் இப்போ சம்ஸ்கிருத துறைய, அதாவது தேனை எப்படி ஈக்கள் முக்கிறதோ அந்த மாதிரி சம்ஸ்கிருத துறையை அத்தனை பேரும் சம்ஸ்கிருத துறையை நோக்கி படையெடுத்திருக்காங்கன்றது அது அடிப்படை தகவல். அது பார்லிமெண்ட்லயே சொன்னா கூட நல்லது இந்த டேட்டா பத்திலாம். ஓகே, நம்ம இதுலேருந்து மூவ் ஆன் போகும்போது முக்கியமான விஷயம் கேட்க விடுது. இப்போது நம்ம ஆர்கிடெக்சருக்குலாம் வந்து பயனீர் அப்படின்றது நம்ம இந்தியன் சிஸ்டம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. பாரதிய கலாச்சாரம் அப்படின்றது இந்த ஆர்கிடெக்சரில் வி ஆர் வே அஹெட் தன் வெஸ்டர்ன் நேஷன்ஸ் வந்து எல்லாரும் ஏற்றக்கூடிய விஷயம். அப்படி ஒரு பயனீராக இருக்கக்கூடிய நம்ம கல்ச்சருக்கு வந்து சமஸ்கிருதம் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு? ஆர்கிடெக்சர், ஒரு கட்டமைப்பு, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எப்பேற்பட்ட வகையில் வந்து சான்ஸ்கிரிட் வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு, இல்ல ஒரு இன்டர் கனெக்டடா இருக்கு? சார் இது வந்து ஒரு பழங்காலத்து மேனுஸ்கிரிப்ட் லைப்ரரிக்கு போய்
அதுல எந்த நூல்ல ஆர்கிடெக்சருக்கு சம்ஸ்கிருதம் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்றத பார்க்கவே வேணாம் சார். ஏன்னா ராஜராஜர் கட்டின கோவில் இன்னைக்கும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி சம்ஸ்கிருதத்துல அதே வார்த்தை இருக்கு, கரதல ஆமல கவத். கையில ஒரு நெல்லிக்கனி வச்சா எப்படி தெரியுதோ, சோ அதனால அந்த ராஜராஜர் கட்டின கோவிலா இருக்கலாம். நான் வந்து பிரைட் ஆஃப் இந்தியா அப்படின்னு 2005 அப்பதான் என்னுடைய முதுகலை சம்ஸ்கிருதத்துல முடிச்சிருந்தேன். நான் எம்ஏ சம்ஸ்கிருதம் முடிச்சிருந்தேன். அப்ப எனக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிரைட் ஆஃப் இந்தியான்னு ஒரு நூல் இருக்கு, அது எல்லாரும் கூட பார்க்கலாம். ஃபீல்டு பை ஃபீல்டு அதுல போட்டிருக்காங்க. மெடிசன்ல என்னென்னலாம் இன்புட்ஸ் இருக்கு, அஸ்ட்ராலஜில அஸ்ட்ரானமில என்னென்ன இன்புட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்காங்க. அதுல ஒரு சின்ன பெட்டி செய்தி அதுல ஒண்ணு போட்டிருக்காங்க. இங்க திருவீழிமிழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல பில்லரே இல்லாம ஒரு டோம், அதாவது பில்லரே இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சோ அது எப்படி சப்போர்ட் ஆகுது, எப்படி நிக்குது அந்த திருவீழிமிழலையில அப்படின்றதெல்லாம் கூட ரொம்ப தெளிவா. இதெல்லாம் இது நம்ம நேரடியா ஆயிரக்கணக்கான வருஷங்களினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னும் நிக்குதுன்றது ஒரு விஷயம். இந்த கற்கோவில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க, இதெல்லாம் நிக்குதுன்றது ஒண்ணு. அப்போ இதுக்கு தியரிட்டிக்கல் பேசிஸ் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா நிறைய நூல் இருக்கு. அப்போ மயமதம் ஒரு நூல் இருக்கு, அதாவது மயன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது இந்த மகாபாரதத்துல இந்த பாண்டவர்களுக்கு இந்திரபிரஸ்தத்துக்கு அந்த அவருடைய பேலஸ், அவருடைய மாளிகையை கட்டி கொடுத்தது மயன் அப்படின்னு, அது நம்ம ஒரு புராண கதையா இதிகாச கதையா பாத்துடுறோம். ஆனா அந்த மயன் அவருடைய பேர்லயே மயமதம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. சோ அவர் அதுல சிஸ்டமேட்டிக்கா நாரத சில்ப சாஸ்திரம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. மறுபடியும் இதெல்லாம் நாரதர் அப்படின்னா ஓ கலகம், நாரதர்னா கலகம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா நாரத சில்ப சாஸ்திரம்ன்றது அவர் எப்படி வந்து அந்த கட்டமைப்புகள்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம கௌடில்யர் அர்த்தசாஸ்திரம் நூல் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட பொது யுகத்துக்கு முன்னாடி 500 BCE அப்படின்னு சொல்றாங்க. அதுல சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 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 அரசர் எப்படி வந்து தன்னுடைய, அதாவது அர்த்தசாஸ்திரம்ங்கிற வார்த்தைக்கே ரொம்ப நல்ல விளக்கம் அவரே கொடுக்கிறார். பிருத்திவியாக லாபே பாலனேச்ச யாவந்தி அர்த்தசாஸ்திராணி பூர்வாச்சாரியை கிருதானி. அதாவது என்னன்னா அர்த்தசாஸ்திரங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா பிருத்திவி நிலப்பரப்பு, அதை லாபக அதை விஸ்தரிக்கணும். ஒரு அரசனுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா நிலப்பரப்பை, தன்னுடைய ஆளுகைக்கு உள்ள நிலப்பரப்பை அவர் விஸ்தரித்து கொண்டே போகணும். விஸ்தரித்து கொண்டே போன போதுமா அப்படின்னா பாலனம், அதை அவர் சரியான விதத்துல ஆண்டு அரசாட்சி செய்ய வேண்டும். தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்ன அப்படின்னா அப்ப சரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சரியான வீடுகள், சரியான இடங்கள்ல சரியான அலுவல்களுக்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது எல்லாமே உள்ளடக்கியதுதான் அர்த்தசாஸ்திரம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ அதனால அர்த்தசாஸ்திரம், மயமதம், நாரத சில்ப சாஸ்திரம், இதெல்லாம் ஒரு 3 எக்ஸாம்பிள் எனக்கு இப்ப ஞாபகம் வருது, நான் சொல்றேன் சார். இப்படி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னும், அதாவது நம்ம சென்னை பல்கலைக்கழகத்துல 1840கள்ல தியோடர் ஆஷ்பிரட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த காலகட்டத்துல சோ அவர் ஒரு கேட்டலாகாரம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சார். அதாவது சம்ஸ்கிருத நூல்கள்ல எத்தனை சம்ஸ்கிருத நூல்கள் இருக்கு, வருஷம் சரி பண்ணிக்கிறேன், 1891. 1891ல இருந்து 1903 வரைக்கும் அவர் ஒரு ரிசர்ச் பண்ணார். இங்க தியோடர் ஆஷ்பிரட் சென்னையில இருந்தபடி என்ன, அதாவது சென்னை இங்க பாரதத்துல இருந்தபடி எத்தனை நூல்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல, என்ன சம்ஸ்கிருதத்துல மிஞ்சி போனா 100-200 நூல் இருக்குமா அப்படின்ற ஒரு பணியை ஆரம்பிச்சாரு. நீங்க பாத்துக்கலாம். சோ 12 வருஷம் அவர் ஸ்டடி பண்ணி கேட்டலாகாரம்னு ஒண்ணு கிரியேட் பண்ணார். ஒரு பெரிய லிஸ்ட் கிரியேட் பண்ணார். ஒரு 100கணக்கான நூல்கள் அவருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறமா 1935ல குப்புசுவாமி சாஸ்திரி, அதுக்கப்புறம் பத்மவிபூஷன் டாக்டர் வே ராகவன், இவங்க எல்லாம் ரொம்ப சிறந்த அறிஞர்கள். அவங்க தலைமையில சரி இவர் தியோடர் ஆஷ்பிரட் பண்ணியிருக்கக்கூடிய கேட்டலாகாரத்துல ஒரு சில நூல்கள் தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சம்ஸ்கிருதத்திலையும் பாலி மொழியிலையும் எத்தனை நூல்கள் இருக்கு, எத்தனை துறைகள்ல நூல் இருக்கு அப்படின்னு இன்னும் சிஸ்டமேட்டிக்கா ஆரம்பிப்போம் ரிசர்ச் அப்படின்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலேயே NCC அப்படின்னு ஒரு துறை ஏற்படுத்தி நியூ சம்ஸ்கிருத துறைக்கு கீழே, இது நம்ம தமிழ்நாட்டுல சம்ஸ்கிருத துறையில நடந்தது சென்னையில. சோ அது 1935ஆம் ஆண்டு துவங்கின அந்த ப்ராஜெக்ட். எத்தனை நூல்கள் எங்கெங்க கிடைக்கிறது, அதனுடைய பிரதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் வேலையை ஆரம்பிச்சவங்க 2019 தான் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது. நீங்க பாத்துங்க, 1935ல இருந்து 2019 அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 42 வால்யூம்ல
லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்ப நான் நாரத சில்பசாஸ்திரம், மயமதம், அதுக்கப்புறம் இன்னொரு நூல் சொன்னேன் இல்லையா, இது ஒரு 3 எனக்கு ஞாபகம் வந்தது. என்னோட துறை யோகானாலும் சம்ஸ்கிருத ஆர்வலங்கிறதுனால இந்த 3 நூல்கள் ஞாபகம் வந்தது. இன்னும் நூற்றுக்கணக்கான நூல்கள் வெறும் ஆர்கிடெக்சர் பத்தி இருக்கு. அதை பத்தி எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் வேணும்னா நியூ கேட்டலாகருக்கு போகணும். சோ இது மூலமா நமக்கு அவ்வளவு லிஸ்ட் எங்கெங்க இருக்கு, எத்தனை காப்பீஸ் இருக்கு, தமிழ் சம்ஸ்கிருதத்துல மட்டும் இல்ல பாலிலையும் எங்க கிடைக்குது அப்படிங்கிற தகவல் நமக்கு இதுல கிடைக்கும். வேற எந்தெந்த வகை இப்போ ஜென்ரலாக பேசும்போது நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அப்புறம் ஆர்கிடெக்சர், ஆஸ்ட்ரானமி, இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு சமஸ்கிருதம் இன்றியமையாமைன்னு சொல்றீங்க. இன்றைய நடைமுறைக்கு இப்போ கரண்ட் எரா ஆஃப் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த கரண்ட் எராவில் வந்து நம்ம சான்ஸ்கிரிட்டுடைய தேவை எங்கெங்கெல்லாம் இன்றும் இருக்கிறது, நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்ல. ஸோ அப்படி இருக்க இன்றும் இருக்கிறது எது? சார், நம்ம சம்ஸ்கிருத துறையில இன்றும் என்றும் என்றுமே தேவைப்படுறது வந்து எல்லாருக்கும் மன அமைதி தான், சாந்தி, பீஸ். அதாவது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, சயின்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து ஃப்ரான்டியர்ஸ்க்கு போயிடுது. புஷிங் த ஃப்ரான்டியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எட்ஜ் அதுல இருந்து இன்னும் ஃபர்தர் புஷ் பண்ணணும், ஃபர்தர் அப்படின்னு நம்ம வந்து பாக்குறோம். சோ அந்த ஃபர்தர் ஃப்ரான்டியர்ஸை புஷ் பண்றதுக்கு என்ன வேண்டி இருக்கு அப்படின்னா, பர்ன் அவுட் ஆகக்கூடாது. மீன்ஸ் நாம வந்து நிலையா நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்திட்டே போகணும். நம்முடைய ஒரு எந்த துறையை நம்ம சூஸ் பண்ணினாலும் அதற்கான ஒரு மனதினுடைய நிலைப்பாடு, மனதை வந்து ஒரு நிலையா இருத்தி கொண்டு அமைதியோட சாந்தமோட இருக்கிறதுக்கான பல விஷயங்கள். அதாவது this is in exclusion of what I stated about the various disciplines. சயின்ஸ் டெக்னாலஜி இந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். அதை தவிர அடிப்படையில நம்ம வந்து மனம் ஒரு நிலையாக இருக்குமானால் எந்த துறையில எப்படி வேணாலும் நம்ம வந்து முன்னேற முடியும். சோ அதுக்குதான் நான் சொன்னபடி என்னைக்குமே ரெலவெண்டா இருக்கக்கூடியது நம்ம யோகம், ஆயுர்வேதம், இந்த மாதிரி விஷயங்கள். அதுல எல்லாம் வந்து நம்ம மனசை அமைதிப்படுத்திட்டாலே தானா, இப்ப உதாரணத்துக்கு யுரேகா அப்படின்னு ஒருத்தர் வெளியில ஓடி வந்தார், இதை கண்டுபிடிச்சேன் அதை கண்டுபிடிச்சேன்னு. சோ அந்த மாதிரி அப்ப ராமானுஜன் அவரும் வந்து இறைவனுடைய அருளால எனக்கு வந்து இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸ்ல இந்த விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்னு அவர் சொல்ல வந்தார். சோ அதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையில என்ன அப்படின்னா, மனம் கொஞ்சம், அதாவது கான்ஸ்டன்டா ஒரு விஷயத்த சிந்திக்கவும் செய்யணும், கொஞ்சம் அமைதியும் படுத்திக்கணும். சோ பேலன்ஸ் ஆஃப் எக்ஸர்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன், அந்த பேலன்ஸ் நம்ம கொண்டு வரும் பொழுது நாம எந்த துறையிலையும் முன்னேற முடியும். சோ சம்ஸ்கிருதத்துல எப்படி வந்து வெவ்வேறு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஃப்ரான்டியர்ஸ்க்கு போறதுக்கான இன்புட்ஸ், கைடன்ஸ், ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கோ, அதே மாதிரி உள்ளுலகம் வெளி உலகம் அப்படின்னு சொல்றாங்க. யோக வாசிஷ்டத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த சீதலதாயாம் ஹி லப்தாயாம் சீதலம் ஜகத், அந்த ஸ்தாபோபதப்தானாம் தாவ தாகமயம் ஜெகத். மனம் குளிர்ச்சியா இருந்ததுன்னா உலகமும் குளிர்ச்சியா இருக்கு. மனம் ஒரு காட்டு தீ போல எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா வெளியில எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு காட்டு தீ போலதான் இருக்கும். ஒரு நிலையின்மை ஏற்படும், ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு அதனுடைய அடிப்படையில போய்விடும் அப்படின்னு யோக வாசிஷ்டம். இது அட்லீஸ்ட் 10வது நூற்றாண்டு நூல் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சோ அந்த மாதிரி உள் வெளி இந்த ரெண்டுத்துக்கும் விஷயங்கள் சம்ஸ்கிருதத்துல. சைக்காலஜியும் டீல் பண்ணுது சான்ஸ்கிரிட். அவசியம், நிச்சயமா. யோக வாசிஷ்டம் போன்ற நூல்கள் எல்லாம், இப்ப பகவத்கீதையே எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு கவுன்சிலிங் நூல். எப்படி வந்து, அதாவது கடைசியில அர்ஜுனனை நம்பி, ஏன்னா அவனுடைய ஒரு பலத்தை நம்பி, ஏன்னா மகாபாகு அப்படின்னு சொல்றாங்க அர்ஜுனனை, உன்னோட தோல் வலிமையை நம்பி இங்க வந்துட்டோம்பா. அங்கு யுத்த கஷேத்திரத்துல அந்த கணக்குல அவன் சொல்றான், ஐயோ எல்லாம் என்னுடைய தாத்தா, ஆச்சாரியான், மாத்துலான், பிராத்ரன், புத்திரான், பௌத்ரான், சகீம் ததா, இவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு ரிவர்ஸ்ல போன ஒரு ஆளை திருப்பி அவனுக்கு முழுமையா கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம் அத்தனை விஷயத்தையும் புரிய வச்சு கவுன்சில் பண்ணி மறுபடியும் நிச்சிதா மதி, சோ மம சம்சயா கதா, சோ ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வச்சனம் தவ. இப்ப எனக்கு எல்லா சந்தேகம் போயிடுது, நீ எப்படி சொல்ற நான் அப்படி நடக்கிறதுக்கு தயார்ன்ற ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சது இல்லையா. இதேதான் யோக வாசிச்சதுலயும் இருக்கு. ராமர் வெளியில போயிட்டு வர, ராமாயண கதையை கொஞ்சம் வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அத ராமர் வெளியில எல்லாம் போய் பார்த்துட்டு வர்றாரு. ஓ எல்லா இடத்துலயும் ஒரே துக்கம், எல்லா வருத்தம், அதனால இது என்ன ராஜ்யம், நான் என்ன இதுல யுவராஜனாகி என்ன ஆக போறது அப்படின்னு ஒரு மன இதுல இருக்கும் பொழுது, உளைச்சல்ல இருக்கும் பொழுது அவரோட வசிஷ்டர் பேசி
அவருக்கு பல விஷயங்களை புரிய வச்சு அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன். சோ கவுன்சிலிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஏன்னா மனம்ங்கிறது எப்பவுமே ரெலவெண்ட். மனஹா அஸ்தி இது காரணேன மனுஷ்யா, நம்ம மனுஷன், மேன், ஹியூமன், எல்லா மொழியில நம்ம பார்க்கும்போது மனஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். சோ மனசுக்கு எக்கச்சக்கமான தகவல்கள், தரவுகள், வழிகாட்டுதல்கள் சம்ஸ்கிருதத்துல கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே, ஃபைனல் கொஸ்டின் சார். நமக்கு வந்து இப்போ இந்த சர்ச்சை எழுந்ததுக்கு ஒரு காரணமே வந்து தயாநிதி மாறன் அவர்கள் சமஸ்கிருதத்தை ஒரு ஏளனமாக பேசியது, செத்த மொழி என ஆல்ரெடி இருக்கக்கூடிய விமர்சனங்கள், திமுக உள்ளிட்ட கட்சியிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்கள், இது போன்ற விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் அளிச்சிட்டீங்க. நான் இந்த சாப்டரை தாண்டி ஒரே ஒரு வெளியில் இருக்கக்கூடிய கொஸ்டின், பட் இதுக்கு ரொம்ப அவசியமான கொஸ்டினும் அதை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதம் அப்படின்றது வந்து இன்னைக்கும் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்குது, நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். என்னால் பல அறிஞர்கள் பேசுவதும் புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக தயாநிதி மாறன் அப்படின்ற பெயரே சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றதும், உதய சூரியன் அப்படின்ற திமுகவின் சின்னமே சமஸ்கிருதம் என்றதும், உதயநிதி அப்படின்றதும் சமஸ்கிருதம் என்றதும், இது போல பல வார்த்தைகளை வந்து சமஸ்கிருதம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்க சமஸ்கிருதமும் தமிழும் எவ்வாறு பிணையப்பட்ட மொழிகள்? நம்ம வந்து ராஜராஜ சோழன் காலத்தில், சோழர்கள் காலத்தில் வந்து சமஸ்கிருதமும் தமிழும் இருசேர இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம், பாண்டியர்களும் ஏற்றுக்கொண்டதை பார்த்துருக்கோம். இதை தாண்டி நம்மளால் ஏதாவது ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸஸ் சொல்ல முடியுமா? சமஸ்கிருதம், தமிழ் எப்பேற்பட்ட ஒற்றுமை மொழிகள்? நான் 2009 என்னுடைய ரிசர்ச் ப்ராஜெக்ட் PhD வாங்கினது இந்த சம்ஸ்கிருத தமிழுக்கான ஒரு பொதுவான விஷயம். அதாவது எந்த விதத்திலையும் நம்ம ஆராய்ச்சி பண்றோம் அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜி, ஆராய்ச்சி முறைன்றது அதனுடைய அடித்தளம். எப்படி வந்து ஒரு அடித்தளத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கு மேலதான் நம்ம கட்டடத்தை கட்ட முடியும். சோ அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கும் இது பல, நீங்க சொன்ன மாதிரி இந்த வார்த்தைகள் ஒற்றுமை பலது இருக்கு. நீங்க பெயர்கள்லாம் சொன்னீங்க. இப்ப நம்ம தமிழ்லயே வந்து இன்னொரு ஜெனரல் பாப்புலர் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்ம ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நம்ம சொல்லும் போது சுகாதாரத்துறைன்னு தான் சொல்றோம். சுக ஆதார, இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து நம்ம இது சம்ஸ்கிருதம்னு கூட தெரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு இது தமிழ்ல வந்து அப்படி வந்து இதுக்கு வேற என்ன வார்த்தை இருக்கு? நம்ம வந்து ஆரோக்கியம், சுகாதாரம், இந்த மாதிரி வார்த்தைகள் அப்படி கலந்து போயிருக்கு. இதை பிரிச்சு பேசுறவங்க ஒரு ஆர்டிபிஷியல் செயற்கையான அந்த ஒரு பிளவைதான் ஏற்படுத்துறாங்க. ஆனா சம்ஸ்கிருதமும் தமிழும் ரொம்ப பின்னி பிணைந்த மொழிகள். நான் சொல்ல ஆரம்பிச்சது அதுதான். ஆராய்ச்சினா வந்து அடிப்படை, ஆராய்ச்சியினுடைய அடிப்படையில தான் பல துறைகள்ல, மொழியா இருக்கலாம், இலக்கியமா இருக்கலாம், தத்துவமா இருக்கலாம், விஞ்ஞானமா இருக்கலாம், ரிசர்ச் மெத்தடாலஜியினுடைய அடித்தளத்துலதான் எல்லாமே பல விதங்கள்ல பல துறைகள் வந்து மெனி வாக்ஸ் ஆஃப் லைஃப் அது வந்து மலர்கிறது அப்படின்னு பாக்குறோம். சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் ஒரே ரிசர்ச் மெத்தடாலஜி தான் இருந்திருக்கு. அதுதான் நம்ம தந்திர உத்திகள் அப்படின்னு சொல்றோம். தந்திர உத்தி அப்படின்றத கேட்கும் போது நமக்கு என்ன பஞ்சதந்திரமா, இது என்ன ட்ரிக்கா, மேஜிக்கா, என்ன அப்படின்னு தோணுது. தந்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஸ்திரம்ங்கிற அர்த்தம் தான் தந்திரம்ங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம். அதாவது எனி ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ், அது தந்திரம். யுக்தின்றது தமிழ்ல உத்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபீல்ட் ஆஃப் நாலேஜ்ல ஒரு டெக்ஸ்ட் நான் எழுதுறேன்னா அதுக்கான உபாயங்கள் என்ன அப்படிங்கிறது தந்திர யுக்தி. சம்ஸ்கிருதத்திலையும் அதே ரிசர்ச் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி தான் கௌட்டில்யர், சரக்கர், சுஷ்ருதர், அதுக்கப்புறம் வாக்பட்டர், இப்படி பல அறிஞர்கள், இவங்க வந்து சங்கராச்சாரியர் கூட சில தந்திர உத்திகளை பயன்படுத்தி இருக்காருன்றது நம்ம ஆராய்ச்சியில, என்னுடைய ஆராய்ச்சியில தெரிய வந்தது. சரி, இது சம்ஸ்கிருதத்துக்கான ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு நினைச்ச பொழுது தொல்காப்பியத்தில இருந்து துவங்கி அதுக்கு வந்து நூல் உத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நுதலியது அறிதல், அதிகார முறையே, தொகுத்து கூறல், வகுத்து மெய்நிறுத்தல், இப்படின்னு மொழிந்த பொருளோடு ஒன்றவையின் மொழியாததனை முட்டின்று முடித்தல், தான் குறியிடுதல், இப்படின்னு அதிகரணம், விதானம், யோகா, பதார்த்தா, ஹேத்வர்த்தா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல எந்தெந்த உத்திகளை உபயோகப்படுத்தி ஆராய்ச்சி நூல்களை சரகரும் சுஷ்ருதரும் கௌட்டில்யரும் நூல்களை எழுதினாங்களோ அதற்கு சமமான அதே பேரோட உத்தி வகைன்னு சொல்லக்கூடிய அந்த முறையை பயன்படுத்தி தான் தொல்காப்பியரும், நன்னூல், மாரணலங்காரம், இலக்கண விளக்கம், சுவாமிநாதம், யாப்பருங்கலக்காரிகை, இந்த எல்லா நூல்கள்லையும் இதே மெத்தடாலஜி வச்சுதான் எழுதியிருக்காங்க. சோ
அந்த அறிவினுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய தந்திர யுக்திகள் அது பொதுவா இருக்கும் பொழுது எப்படி சார், அதாவது ஒரு நூலினுடைய இழைகள் மாதிரி பின்னி பிணைஞ்சிருக்கு. அந்த இழையை எடுத்துட்டா நூல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதாவது அந்த துணி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த அடிப்படையில மெட்டா லெவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ அந்த மெட்டா லெவல்ல சம்ஸ்கிருதமும் தமிழும் பின்னி பிணைஞ்சிருக்கும் பொழுது நாம எப்படி அதை பிரிச்சு பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஒரு எக்ஸ்டர்னல் ஆர் ரொம்ப சூப்பர்ஃபிஷியல் மேலோட்டமான விஷயங்கள் தான். ஆழமாக போக போக இது ரெண்டும் ஒரே இடத்திலிருந்து தோன்றியது, ஒன்றாக சேர்ந்து வளர்ந்து இது மேல வந்திருக்கு. இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. இதை பத்தி PS சுப்பிரமணிய சாஸ்திரி இவங்க எல்லாம் நிறைய நூல்களும் எழுதியிருக்காங்க. சோ அதனால இது ரெண்டுத்தையும் பிரிச்சு பேசுறதுல எந்த தாற்பயமும் விசேஷமான தரவுகள் அடிப்படையில அது சொல்லப்பட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியல. சோ அதனால இவ்வளவு ஆழமான பிணைப்பு சம்ஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு புது தகவலா இருக்கலாம். பல பேர் இது கேட்டிருக்க முடியாது. இந்த தந்திர யுக்திகள் பத்தி தமிழ் அறிஞர்களுக்கு தெரியும், சம்ஸ்கிருத அறிஞர்களுக்கு தெரியும். ஆனா சேர்த்து பேசுறது அப்படிங்கிறது பார்த்திருக்க முடியாது, கேட்டிருக்கலாம். ஓகே, தொல்காப்பியம் போன்ற ரொம்ப ரொம்ப பழைய கால ஆதி நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது இருக்கா? ஏதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆர் சான்ஸ்கிரிட் ஒரு ரெஃபரன்ஸ் ஏதாவது வந்திருக்கு? ஏன்னா ராமன் அப்படின்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் ராமரை தொல்காப்பியர் காலத்திலேயே தமிழர்கள் ஏற்றுக்கொண்டனர்னு ஒரு ரெஃபரன்ஸா சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இன்டர்பிரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியுமா? இதை பத்தி நிறைய ஏற்கனவே தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், சம்ஸ்கிருத தொடர்பான விஷயங்கள் பத்தி நிறைய ஆராய்ச்சிகள், நான் PS சுப்பிரமணிய சாஸ்திரி பேர் சொன்னேன் இல்லையா, 1930கள்ல அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. தொல்காப்பியத்தை பத்தி சொல்லும் பொழுது ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது சம்ஸ்கிருதத்துல நவ வியாக்கரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஐந்திரம் சாந்திரம் காசகிருஷ்ணம் கௌமாரம் சாக்கடாயனம் சாரஸ்வதம் சாபிஷாலம் பாணினியம் ததா அப்படின்னு கிட்டத்தட்ட 9 விதமான இலக்கணம். அதாவது நம்ம அந்த பிக்மாலியன் ஒரு நூல் எழுதியிருக்காரு பெர்னார்ட் ஷா. இங்கிலீஷுக்கு கிராமரே எழுத முடியாதுப்பா அப்படின்னு கிட்டத்தட்ட வெக்ஸாயி அவர் எழுதியிருக்கிற நூல் பிக்மாலியன். ஆனா சம்ஸ்கிருதத்துல 9 விதமான வியாக்கரணங்கள், 9 approaches to grammar. அதுல ஒன் ஆஃப் தி அப்ரோச் இஸ் ஐந்திரம். அந்த ஐந்திர வழிமுறைப்படி வந்தது தொல்காப்பியம் அப்படிங்கிறது பழைய இது. சோ அதுல அந்த ஐந்திர நூல்கள் விஷயங்கள் இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொருள் அதிகாரம், எஸ்பெஷலி இந்த பொருள் அதிகாரத்துல நூன் மரபுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இந்த தந்திர யுக்திகளா இருக்கலாம். இன்னும் பல விஷயங்கள்ல ஆராய்ச்சி ஏற்கனவே நிறைய பண்ணியிருக்காங்க. சோ அதனால நிறைய சம்ஸ்கிருத தமிழுக்கான ஒரு பொது விஷயங்கள், அதாவது நான் என்ன சொல்றேன்னா சம்ஸ்கிருதத்துல இருந்ததுதான் தமிழ்ல இருக்குன்னு நான் சொல்ல வரல. என்னுடைய ஆராய்ச்சியிலேயே கூட இந்த தந்திர யுக்தி பார்க்கும் பொழுது 32 உத்திகள் சம்ஸ்கிருதத்துல இருக்கு, கௌட்டில்ய அர்த்தசாஸ்திரத்துல இருக்கு. அதே எண்ணிக்கை 32 யுக்திகள் தொல்காப்பியத்துல இருக்கு. ஆனா இது ரெண்டும் ஈக்குவலா மேட்ச் ஆகுதா? 1-to-1 கொரிலேஷன் இருக்கானா? இல்ல. என்ன ஆகுதுன்னா இந்த 32 யுக்திகள்ல 20 யுக்தி மட்டும்தான் அந்த சம்ஸ்கிருத ட்ரெடிஷனுடைய விஷயங்கள் நம்ம தொல்காப்பியத்துல தெரியுது. கிட்டத்தட்ட 12க்கு மேல யுக்திகள் தொல்காப்பியனுடைய ஒரிஜினல் கான்ட்ரிபியூஷனா இருக்கு. சோ அதனால ஒரிஜினல் ஜீனியஸ் தமிழ்ல நிச்சயமா இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறேன்னா அதே விஷயத்த இன்னொருத்தர் பேப்பர் எழுதியிருந்தாருன்னா நான் கோட் பண்ண மாட்டேன்னா அதுக்கு லிட்ரேச்சர் ரெவியூன்னே சொல்லுவாங்க. சோ அந்த விதத்துல ஒரு சம மதிப்பு அளித்து 2 பாரம்பரியங்களும் ஒன்னா வளர்ந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்வின் சிஸ்டர்ஸ் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. அதே மாதிரி எப்படி நான் இன்னொரு கருத்தை சொல்லணும் அப்படின்னா, எப்படி சம்ஸ்கிருத விஷயங்கள் தமிழ்ல இருக்கோ தமிழ் விஷயங்களும் சம்ஸ்கிருதத்துல பல விஷயங்கள். அதே PS சுப்பிரமணிய சாஸ்திரி நூல்ல எப்படி சாபர பாஷ்யம் மீமாம்சா அப்படின்னு ஒரு தர்சனம் இருக்கு. அந்த சாபர பாஷ்யத்துல பல விஷயங்கள் இதெல்லாம் தமிழ்ல இருந்து வந்தது அப்படின்னு பல விஷயங்கள் அவர் குறிப்பிடுறாரு. இப்ப பாம்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த பாம்புன்றதுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தமிழ்ல இருக்கு. பாபக ஏவசக அப்படின்னு சொல்றாரு. பாம்பு தமிழ்ல, அதுக்கு பாபக, பாம்புக்கு பாபகான்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. அந்த பாம்புக்கு எப்படி பாபகான்னு சொல்ல முடியும் அப்படின்னா தமிழ்ல இருக்கு பாருங்க, அதே பாம்பு பாப அப்படின்னு. சோ அதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சம மதிப்பு ரெண்டுத்துலயுமே இன்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு 1-2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் எப்படி சம்ஸ்கிருதம் தமிழ்ல இருந்து எத்தனை விஷயங்கள் எடுத்திருக்குன்றது நம்ம இன்னும் ஆராய்ச்சியில நிறைய விஷயங்கள் இருக்கு. மாற்றி வேலிடேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ரிச்சான மொழிகள் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் அப்படின்றது புரிஞ்சு கொள்ள முடியுது. ரொம்ப நன்றி சார், இத்தனை நம்மோடு இணைந்து விரிவாக தெளிவாக சமஸ்கிருதத்தின் தொன்மை, தேவை மற்றும் தமிழுடனான பிணைப்பு பற்றி விளக்கமாக கூறியதற்காக மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு சாணக்கியா தொலைக்காட்சிக்கும் உங்களுக்கும் நன்றிகள்.